நேயர்களே, அண்ணாமலை மிக விரைவில் தனி அமைப்பை காணப்போகிறார். அண்ணாமலை மிக விரைவில் பாரதிய ஜனதாவிலிருந்து வெளியேறப் போகிறார். இதெல்லாம் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் அண்ணாமலையினுடைய பேட்டி. அந்த பேட்டியில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இடம் சரியில்லாவிட்டால் துண்டை உதறி தள்ளிவிட்டு தோளில் போட்டு எனக்கு வேலை பார்த்துருவேன். அமித்ஷா எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார், நான் கொடுத்திருக்கிறேன். 2 பேரும் நல்லது செய்வாங்கன்னு தான் நான் அரசியல்ல இருக்கேன். அதோடு நிறுத்திக்கிட்டார். ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து மாற்றம் செய்யப்பட்ட அண்ணாமலையினுடைய மன வெறுப்புக்கான காரணம் என்ன? இதை நம்ம தொடர்ந்து பேசணும். இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் நேற்று ஒரு கட்டுரை வெளியானது. அந்த கட்டுரையில் அண்ணாமலையின் தவறுகளை சுட்டி காட்டினார்கள். அவர் கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறதும் இந்த சம்பவத்துல நமக்கு புரியுதாக இருக்கிறது. என்ன நீங்க சொல்ல வரீங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. கோயம்புத்தூர்ல பத்திரிகையாளர் மன்றம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில, சென்னையில் பாரதிய ஜனதா நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டிருந்த அக்கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவரும் தற்போதைய தேசிய செயற்குழு உறுப்பினருமான திரு அண்ணாமலை ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திடம், அதன் செய்தியாளரிடம் நடந்து கொண்டிருக்கும் முறை எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என்பதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரொம்ப தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. இந்த கட்டுரையினுடைய தமிழாக்கத்தை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஒரு பெரிய பத்திரிகை அண்ணாமலையின் மீது ஏஎன்ஐ என்பது ஒரு பெரிய நியூஸ் ஏஜென்சி, அவர்கிட்ட நடந்து கொண்டது முறையல்ல என்பதை சுட்டி காட்டியதன் பின்னணி என்ன? அண்ணாமலை செய்தியாளர்களை மிரட்டும் துணியில் பேசுவதும், அவர்களது பணியை இழிவுபடுத்தும் வகையில் பேசுவதும், தன்னுடைய பாடி லாங்குவேஜ் உடல் மொழியால், பேச்சு முறையால் எதிரில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களை அச்சுறுத்துவதும், இது முதல் முறை அல்லங்க, பல முறை கண்டனத்துக்குள்ளான பிறகும் அண்ணாமலை தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாதது அவர் இன்னும் ஒரு பொலிட்டீஷியனாக, ப்ரொஃபஷனல் அரசியல்வாதியாக மட்டுமல்ல, பொது வாழ்க்கைக்கும் இன்னும் அவர் பக்குவப்படவில்லை என்பதை உணர்த்துகிறது. இந்த போக்கை அவர் கைவிட வேண்டும், இந்த நிலையை அவர் மாற்ற வேண்டும் என்று கோவை பத்திரிகையாளர் மன்றம் மீண்டும் ஒரு முறை எச்சரிப்பு அல்லது சுட்டி காட்டுதலோடு இந்த செய்தியை கோவையிலிருந்து பத்திரிகையாளர் மன்றம் அண்ணாமலை கண்டித்திருக்கிறது. இந்த நேரத்தில் செய்தியாளர்களுக்கும் நியூஸ் ஏஜென்சிஸ் நிறுவனங்களுக்கும் மீண்டும் ஒரு நினைவூட்டலை கோவை பத்திரிகையாளர் மன்றம் முன்வைத்தது. அதுல போட்டி நிறைந்த துறையாகிவிட்டதால், ஊடகத்துறை தான் சொல்றாங்க, போட்டி நிறைந்த துறையாகிவிட்டதால் ஊடகத்துறையில் பணியாற்றுபவர்கள் இது போன்ற நபர்களை திரும்ப திரும்ப நிறுவனங்களின் கட்டாயத்தின் பேரில் பேட்டி காண வேண்டிய ஒரு கலைச்சூழல் உருவாயிற்று. அழகா சொல்றாங்க பாருங்க. அந்த நிறுவனம் டிஆர்பிக்காக இன்னென்ன ஆட்களெல்லாம் நீங்க பேட்டி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்புகள் அல்லது முன்கூட்டியே பேட்டிக்கான செயல் திட்டத்தை முடிவு செய்துவிட்டு செய்தியாளர்களை தங்களது நிறுவனங்கள் இது போன்ற அரசியல் கட்சி பிரமுகர்களை பேட்டி காணும் நிகழ்வை திட்டமிட வேண்டும். திடீர்னு போனா எப்படி அப்படின்னு தான் கேட்கிறாங்க. முன்னக்கூட்டியே எல்லாம் சொல்லி அதெல்லாம் பார்த்து அதுதான் திட்டமிடணும். அப்படி திருப்பி கீழவா, அப்படி திட்டமிடாமல் மாறாக அரசியல் கட்சியினர் செல்லும் இடமெல்லாம் செய்தியாளர்கள் சென்று உடனே மைக்கை நீட்டி கருத்து பெற வேண்டும் என்று ஊடக அறநெறிகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை முற்றிலுமாக நிறுத்த செய்தி நிறுவனங்கள் கொள்கை முடிவு எடுக்க வேண்டும். இதுவும் சரிதானே. ஒருவன் இறங்கி வந்துச்சுன்னா அவன் என்ன மூட்டில் வருவான்னு தெரியாது.
அவங்க அப்பா இறந்திருப்பாங்க, அம்மா இறந்திருப்பாங்க, அக்கா தங்கச்சி இறந்திருப்பாங்க, அண்ணன் தம்பி இறந்திருப்பாங்க. டெல்லியிலேருந்து வருவார், உடனே மைக்கை கொண்டு நீட்டினான். அவன் மூடு என்ன இருக்கு, அவன் அரசியல் தலைவர்னா தனியாக செய்யப்படலைல்ல. அதை சொல்லுது கோவை. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதற்கான ஒரு புரோட்டோக்கால், அதற்கான ஒரு பிளேஸ், அந்த அனௌன்ஸ்மெண்ட் அதோட தான் நிறுத்தணுமே தவிர வரும்போது போகும்போதெல்லாம் மைக்கு நீட்டக்கூடாது. ஒரு சூப்பர்ல, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நானும் ஒரு ஜேர்னலிஸ்டாக ரொம்ப பெருமைப்படுகிறேன். மேற்கண்ட முடிவே இது போன்ற தேவையற்ற சர்ச்சைகளையும் ஊடகங்கள் மீதான எதிர்மறையான விரும்பத்தகாத விமர்சனங்களையும் தவிர்க்க வாய்ப்பளிக்கும் என கோவை பத்திரிகையாளர் மன்றம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சி. இதை உணர்ந்துதான் 24 மணி நேர ஊடகங்கள் தங்களது ரேட்டிங் போட்டிக்காக பத்திரிகையாளர்களை ரொம்ப பகடைக்காய்களாக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்பதையும் இந்த மன்றம் சுட்டிக்காட்டுகிறது. யாகாவரையினும் நாகாக்க என்னும் சொல்லும் அதே நேரத்தில் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்பதையும் ஊடகங்கள் அறத்தோடு நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த செய்தியாளர்கள் சந்திப்புல பத்திரிகையாளர்களுக்கு கூடப்பட்டது என்னன்னா, அண்ணாமலை மிரட்டும் தொனியில் பேசினார். அண்ணாமலை அவருடைய உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் அவ்வளவு சரியா இல்லை. ஏஎன்ஐ நியூஸ் ரிப்போர்ட்டர் அவர் மிரட்டும் தொலையிலையோ, அவ்வளவு பெரிய ஊடகங்கள்ல என்ன பேசினார் என்பதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் குறிப்பிடாவிட்டாலும் அந்த செய்தியில ஒரு ஆழமான கருத்தை நாம் பார்க்கிறோம். அண்ணாமலை 1000 அழுத்தத்தில் இருப்பான், அவன் ஒரு மனிதன் தானே. அண்ணாமலை என்பவன் தனியானவர் ஒன்றுமில்லை, அவரும் ஒரு மனிதர் தான். ஆனால் திட்டமிட்ட திரு அண்ணாமலையின் இந்த மிரட்டல் நடத்தியிருந்தால் அது ஏற்புடையது அல்ல. அவர் காவல்துறையினுடைய பெரிய அதிகாரியாக இருக்கலாம், இருந்து ஓய்வு பெற்றிருக்கலாம். பாரதிய ஜனதாவில் அவர் வருங்காலத்தில் பெரும் பதவிகளை கூட அடையலாம், அதுவும் நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டின் தலைவனாக கூட இருக்கலாம், அதுவும் நமக்கு தெரியாது. இதெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி யார் இந்த அண்ணாமலை, யாருக்கும் தெரியாது. எந்த எல்லைக்கும் எந்த உயரத்திற்கு சென்றாலும் உடல் மொழியால், வாய்மொழியால், கண்ணின் பார்வையால் பிறரை மிரட்டும் மோசமான போக்கு ஒரு அரசியல் தலைமையை அவனை காலி செய்துவிடும் என்பதை அண்ணாமலை நன்கு உணர வேண்டும். 37 வயசுல தான் அரசியலுக்கு வந்து இன்னைக்கு 39 40 வயசு ஆகுது. இந்த பத்திரிகையாளர்களும் எல்லோரும் அண்ணாமலையை ரொம்ப உச்ச நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. அது அவருக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர், பின்னடைவு. யாரை பார்த்தாலும் அண்ணாமலை அப்படி பேசுறார், அண்ணாமலை இப்படி பேசுறார். ஆனால் அவர் மீது இருக்கக்கூடிய ஊழல்கள் என்ன? எல்லா ஊழல்களையும் சொல்லக்கூடிய அண்ணாமலை அவர் மீது இருக்கக்கூடிய ஊழலுக்கு அவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. குறைந்த காலத்தில் அதிக செல்வத்தை சேர்த்த சீமானாக அவர் மாறியிருக்கிறார். அதிமுக, திமுக, காங்கிரஸ், ரஃபேல் ஊழலிருந்து பாஜக வரைக்கும் இருந்தா நீங்கள் எப்படி 2.5 வருஷத்துல இவ்வளோ 1000 கோடி உங்களுக்கு எப்படி வந்தது, 100 கோடி எப்படி வந்தது, சில கோடிகள் எப்படி வந்தது, இந்த கேள்வி எழுப்புகிறார்கள். பல பிரஷர் அவருக்கு இருக்கு. அவர் என்ன பிரஷர்ல வந்தார் என்பது தெரியவில்லை. இருந்த பதவிகள் அவருக்கு தூக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இன்னைக்கு அவர் டிகிரேட் பொலிட்டிஷியனா மாறி இருக்கிறார். இருக்கும் இடத்தின் அடையாளம் மீண்டும் பறிக்கப்பட்டிருக்கிறது. இனி அவர் தமிழ்நாட்டு தலைவராக வர முடியாது. எவ்வளவு காலம் தொடர்ந்தாலும் குறிப்பிட்ட சமூக கட்டமைப்பின் பால் அவர் இருக்க வேண்டும், குறிப்பிட்ட சித்தாந்தத்தின் பால் இருக்க வேண்டும், குறிப்பிட்ட அமைப்பின் தகுதிக்கு உட்பட்டு அவர்கள் விதிக்கக்கூடிய சட்டத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதையெல்லாம் ஒரு சாமானியனாக, ஒரு IPS அதிகாரியாக, ஒரு கற்றுணர்ந்த இளைஞனாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நேரடியாக அந்த இயக்கத்தை விட்டு அவர் வெளியே போகணும். அந்த கோபத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு பத்திரிகையாளர்கள் மீது காட்டுவது அறமாகாது. இதை அண்ணாமலை புரிந்து கொள்வாரா? புரிந்து கொள்ளவில்லை என்றால் காலம் அவருக்கு புரிய வைக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம்.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.